There are going to be consequences for every single polling officer who's doing this. Doesn't matter how senior you are, how junior you are. One day, the opposition is going to come to power, and then you see what we do to you. My sister said to me that you're playing with fire. And I said, yeah, Priyanka, I am playing with fire. I will continue to play with fire. I'm not scared of playing with fire. டிஜிட்டல் கொடுத்த கேட்டா கொடுக்க மாட்டேன். டிஜிட்டல் உனக்கு கொடுத்த ஹார்ட் காப்பியும் கூட ஓசிஆர் பண்ண முடியாது. இப்படியான டாஸ்க். இந்த 7 அடிக்கு பேப்பர் கேட்டிருக்கு, முடிஞ்சா நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சவால் விட்டது. சவாலை ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி மெனக்கிட்டதை செக் பண்றாரு. மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கையை விட கடைசி 5 மாசத்துல சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. ஒருத்தன் பேர் ஆதித்யா ஸ்ரீவத்சவா. அந்த ஆள் கர்நாடகா பெங்களூர்லயும் ஓட்டு போடுறாரு, உத்தரப்பிரதேசத்துல லக்னோலயும் ஓட்டு போடுறாரு, லக்னோல ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம வாரணாசிலையும் ஓட்டு போடுறாரு. ஒரே ஓட்டர் ஐடி. அப்பா பேர் இருக்கு சரியா. உலகத்திலே இந்தியாவிலே ஏன் இவங்க சொல்ற 7 லோகத்திலையும் இப்படியான பேர் எவனாலே வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேர் சொல்றாங்க, ஒருத்தருடைய அப்பா பேரு ISDIHUG, இது ஒருத்தருடைய அப்பா பேரு. இன்னொருத்தருடைய அப்பா பேரு DFO IGA IDF, இது இன்னொருத்தர் அப்பா பேரு. இன்னொருத்தர் அப்பா பேரு கொஞ்சம் நீளம் HHGASJHDFA. டக்குன்னு அடிச்சு எவனோ டைப்பிங் கொடுத்துருப்பாங்க, அவன் இஷ்ட இதுக்கு அடிச்சிருக்கான். பூத் நம்பர் 470. ஒரே அட்ரஸ்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல எத்தனை பேர் இருக்க முடியும்? சிங்கிள் பெட்ரூம்னா 4 பேர் 5 பேர் அவ்வளவுதான். ஒரே வீட்டுக்குள்ள மட்டும் 80 பேர் இருக்கு. இந்த பிரதிநிதிகள் போய் செக் பண்ண போனா அங்க அடிக்க வந்திருக்காங்க. மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில அபரிமிதமான செல்வாக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. மோடி மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பிரியம், எப்படியாவது கூடுதலா 4-5 ஓட்டு கூட போடணும் அப்படின்னு கூட ஓட்டு போடுறாரு ஃபார்ம் 6 வச்சு. அந்த ஓட்டு போடுற இளைஞர் வயசு 70 வயசு. அந்த இளைஞரோட பேர் ஷகுன் ராணி. 70 வயசுல முதல் முறையா வாக்களிக்க போறாங்கன்னு சொல்லி இவங்க எப்படா விடுறாங்க. பாஜக இந்த தேர்தலை திருடி இருக்கிறது, பச்சையா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு கொலைடா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த எலெக்ஷன் தேர்தல் வெற்றி மோடிக்கு செல்லாது, மோடி பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான துணிச்சலோடு நிதித்துறை வரணும். இப்ப என்ன நிரூபிக்கப்படுது இன்னும் மேலும்னா, மோடி வீழ்த்த முடியாதவர் அல்ல, ஆல்ரெடி வீழ்த்தப்பட்டவர் தான். அவர் வீழ்த்தப்பட்டவர், தோத்து போய் தோத்தாங்குடி வேலை பார்த்து அவர் மேல அவர் பிரதமரா உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்ணகி அவங்க போயிட்டு அரசவையில் நின்று கேள்வி கேட்டோன்னே அரசர் ஐயோ நான் நீதி வழிவிட்டேன்னு சொல்லி அவர் செத்து போனார்னா படிக்கணும்ல. அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கல. மோடி இதுல குறைந்தபட்சம் ராஜினாமா செய்யணும். மோடி அமித்ஷா இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது முறைகேடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் என்னுடைய புரிதல். மிக ஆபத்தான கும்பலிடம் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு தான் தோணுது. மக்கள் தாமே முன் இந்த விஷயங்களை கருத்து சொல்லணும், நிறைய வெளியில பேசணும், பரப்புரை செய்யணும். இல்ல நாங்க ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, நாங்க ஓட்டு போட தான் செய்யணும்னா எலெக்ஷனே இருக்காது. 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 1 நேஷன் உனக்கு எதுக்கு எலெக்ஷன் அப்படிங்கிற காலம் வருவதற்கு முன்னால் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு ராகுல் காந்தியோட பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க. தேர்தல் மோசடி, தேர்தல் திருடப்படுகிறது அப்படின்னு ஒரு தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக நிறைய விவரங்களை எடுத்து சொல்றார். அதை தேர்தல் கமிஷன் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல, இருந்த போதும் நாங்கள் 6 மாதமாக 30 பேர் கொண்ட டீம் இதுக்கு ஒர்க் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறேன்? ஆக்சுவலி இந்தியாவில் தேர்தலை நடத்துவதற்கு நம்ம தனியாக ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அந்த அமைப்பு தற்சார்புடைய அமைப்பு, சுயசார்புடைய அமைப்பு, யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது அப்படின்னு பொதுவாக நம்பப்படுகிறது. அப்படி கிடையாது. என்றைக்குமே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் தேர்தல் காலத்தில் அவங்க காமிக்கிற கெடுபிடி, எலெக்ஷன் சமயத்துல இந்த பணத்தை அங்க போறது, குறுக்கால போறதெல்லாம் பிடிக்கிறது, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க காமிக்கிற கெடுபிடியை பார்த்து ஒருவேளை சுயேட்சையான அமைப்பா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னா நமக்கு தோணி இருக்குது. ஆனாலும் இப்ப மக்கள் தேர்தலில் பங்கெடுக்கிறது இருக்குல்ல, அது சரி நம்ம பேச்சை இப்போவாது கேட்கறானுங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறாங்க. சட்டமன்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அப்படி நம்முடைய கருத்தை கேட்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓட்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டி நமக்கே தெரியும் ஒரு சென்ஸ் இருந்தது, பிஜேபி எப்படியா தோத்துரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் மக்கள்கிட்ட உள்ள கருத்துக்கள் அது எதிர்மறையாக தான் இருந்தது. ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாத்துலேயுமே பிஜேபி இந்த இவர் ஒரு பேர் என்ன, அந்த பிரசாந்த் கிஷோர்லாம் இவர் பயங்கரமாக சவால் விட்டு அது 350 450 நடந்தார்.
ஆனா பரகல பிரபாகர் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாரு, இது வந்து பிஜேபி மெஜாரிட்டி வின் பண்ணாது, அது வந்து கீழே போகும் அப்படின்னு சொன்னாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷனோட ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தா கிட்டத்தட்ட 79 சீட்டு கிட்ட இவங்க வந்து மோசடி பண்ணியிருக்காங்கன்னு தோணுதுலாம் அவர் சொன்னாரு. எங்கெல்லாம் ஓட்டிங் திடீர்னு ரைஸ் ஆகுதோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு கெயின் கிடைக்குது, எங்கெல்லாம் ஓட்டிங் அப்படிலாம் எதுவும் ரைஸ் ஆகலையோ அங்க பிஜேபி ஒன்றும் பெருசா பெறலை. அப்படின்னா ஓட்டிங் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துலயே அங்க வந்து பிஜேபிக்கு ஏதோ பலன் இருக்குது அப்படிங்கிறத அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சென்னையில கூட இந்த தேர்தல் திருடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இதுல முன்னாடியே முன்னெச்சரிக்கையா ஒரு கூட்டம்லாம் கூட நடத்தப்பட்டது. இதுல ராகுல் காந்தியோட பிரஸ் மீட் அதை ப்ரூவ் பண்ணிருக்கு. இதுல அவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார், அவர் முன்னாடி சொன்னார், நான் ஒரு அணுகுண்டு போட போறேன், நாடே அதிர போகுது அப்படின்ட்டு. ஆனா கடந்த ஒரு பிஜேபியோட 3வது டென்யூர் இல்லையா, மக்கள் வந்து இவங்க பண்ற மோசடியில இவங்க இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, அதிக உச்சபட்சமான மோசடி பண்ணாலும் கூட இது இவங்களுக்கு குறைப்பா, இதுக்கு மேல ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு பிஜேபியினுடைய மோசடி வந்து அவ்வளவு, பிஜேபி மோசடி செய்யுங்கிற ஒரு எண்ணம் வந்து நார்மலைஸ் ஆயிருந்தது. ஆனாலும் இந்த நேரத்துல முதல் முறையா எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு அவர் வந்து முழுக்க அப்பவே கேட்டாங்க தெரியுமா, நீங்க டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 45 நாள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அழிக்க போறேன். ஏண்டா ஒரு நாட்டுல சுயேட்சையா தேர்தல் நடத்துறீங்க, மக்களுக்கு சில மக்கள்லாம் இப்ப எதிர்கட்சிக்காரங்கன்னு சொன்னா எதிர்கட்சியை சார்ந்து இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களா, அவங்க நாட்டு குடிமக்கள் தானே. அப்ப எங்களுக்கு டவுட் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜை கூட அப்புறம் ஓட்டர் லிஸ்ட்டை கூட நாங்க செக் பண்ணிக்கிறோம், நாங்கள் வாக்களித்தவர்கள் தான் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களாங்கிற சந்தேகம் எனக்கு வந்தா எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடது? அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு பாம்பே ஹைகோர்ட்டு இவங்கெல்லாம் சொன்னாங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி வந்ததுல சொன்னாங்க. இப்போ ஒரு 7 அடிக்கு மேல பேப்பர் கட்ட கொடுத்துருக்காங்க, அடிக்க வச்சு 7 அடிக்கு வருது. 7 அடி இதுல இருந்து முடிஞ்சா தேர்ந்தெடுத்துக்கோ. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில ஒரு ஒரு மண்ணை அள்ளி இப்படி கையில வச்சுட்டு இதுல இத்தனை மண் இருக்கு அப்படின்னு ஒரு காமெடியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 7 அடிக்கு பேப்பர் கட் இருக்கு, முடிஞ்சா நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சவால் விட்டு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி ஒரு திட்டமிட்டு இவன் 7 அடிக்கு கொடுத்துட்டாங்க, அவன் என்ன நினைச்சு கொடுத்தான், நீ செக் பண்ண மாட்ட, உனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. ஆனா இவரு மெனக்கிட்டதை செக் பண்றாரு. அதுல இப்ப கர்நாடகாவை பொறுத்த அளவுக்கு அவங்க கணிசமா அவர் அந்த பிரஸ் மீட்டை தொடங்கும் போது சில விஷயங்கள் ஒப்பீனியன் போல் ஒன்று சொன்னா ரிசல்ட் ஒன்று வருது, இதுல எங்களுக்கு டவுட் வந்துச்சு. எப்போதும் எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு இந்த நடனத்தை கோரியோகிராஃப் பண்ற மாதிரி எலெக்ஷனை கோரியோகிராஃப் பண்றாங்க. அவங்க வந்து புல்வாமாங்கிறாங்க, சிந்தூர்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால இப்படியான தாக்குதல் நடக்கும் பொழுது இவர்கள் ஜெயித்ததுக்கு காரணம் அதுதான் மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடும் நடக்குது. அதே போல இந்த இவிஎம் பலட் பாக்ஸ் முன்னாடி இருந்த பொழுது எலெக்ஷன் மாச கணக்கில் நடக்காது, ஒரு சில நாள்லயே முடிஞ்சா அது ஒரே நாள்லயே கூட எல்லா மக்களும் வாக்களிப்பாங்க, ஓட்டு சீட்டு. இதுல எலெக்ஷன் இவிஎம் மெஷின்ல நடத்தினு சொல்ல டிஜிட்டல் முறையில நாட்களை குறைக்கணும், அப்படி இல்லை, அப்படி திட்டமிட்டு இங்க ஒரு நாள் நடத்தினா அங்க ஒரு நாள், எதுக்கு இதை நடத்துற அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்தது. ஹரியானா கர்நாடகா எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தா அந்த டேட்டாஸே ரொம்ப அதிகமா இருக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கையை விட கடைசி 5 மாசத்துல சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இப்ப வெளிப்படையா ஒரு மோசடி நடக்குதுன்னு தெரியுது, அதை ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு மோசடியாக நடந்து கொண்டிருக்கிறது நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுக்க மெனக்கிடல் பல மாதங்கள் 6 மாதங்கள் கிட்டத்தட்ட அவங்க உழைச்சி அவங்க என்ன சொல்றாங்க, சில இடங்கள்ல வாக்களிக்கிற என்டையர் அடல்ட் பாப்புலேஷன், வயது வந்து ஒரு வாக்களிக்கும் உரிமை இருக்கிற அடல்ட் பாப்புலேஷனை விட ஓட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்குதான். ஒரு 5 லட்சம் பேர் தான் மொத்தமே வாக்காளர்கள் உயிரோட இருக்கிறாங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஒருவேளை இவங்களுக்கு வந்து 7 லோகம் இருக்குது, அங்க இருந்தெல்லாம் யாரையாவது கூட்டு வந்து வாக்களிக்கிறது இருந்தெல்லாம், ஏன்னா இவங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் கூட பண்ணாங்களான்னு தெரியல. பெரிய ஜம்ப் வந்திருக்குது. அப்போ லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இவங்க கணிசமா ஒரு என்ன சொல்றது, இந்தியா கூட்டணி ஜெயிக்குங்கிற மாதிரி தானே மூடு இருந்தது. திடீர்னு பிஜேபி அப்ப இந்த ஸ்வீப் எங்க நடந்து கர்நாடகாவை மையப்படுத்தி அவங்க வந்து செக் பண்றாங்க. சரியா, கர்நாடகால நாங்க என்ன பண்ணோம், சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஸ்வீப் பண்ணோம், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கணிசமா ஜெயிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? மக்கள் மூடு மாறல, வாக்களிக்கிறவங்க அவங்க தான் நாடாளுமன்றத்துக்கு வாக்களிக்கிறாங்க. அதுலயும் கூட இப்போ அரசியல் விற்பனர்கள் உட்கார்ந்து பேசும் பொழுது மக்கள் நாடாளுமன்றத்திற்கு ஒரு வகையிலும் சட்டமன்றத்திற்கு ஒரு வகையிலும் வாக்களிப்பதாக பொதுவாக நம்பப்படுகிறது. மக்கள் முதல்ல தனக்கு நெருக்கமா இருக்க கட்சி இருந்தான் பார்ப்பாங்க, அதை வச்சுதான் ஓட்டு போடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கிராமத்துல உட்காந்துருக்கேன், நான் இந்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு வாக்களிக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டு இப்ப அந்த கனெக்ஷனே இல்ல. மோடி மேல கடுப்புல தான் இருக்கு. தமிழ்நாட்டை மோடி மேல கடுப்புல இருக்காங்க, மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. இது எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து முழுக்க அந்த பேப்பரை வச்சு, பேப்பர் கொடுத்த பேப்பர் எப்படி தெரியுமா, பிடிஎஃப்ல ஓசிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓசிஆர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுத்த கச்சக்கத்தை கிடிச்சு வச்சிருக்கோம்னா ஒரு நாள் வராது. ஆனால் டைப் பண்ண பேப்பரை ஸ்கேன் பண்ணால் அதை ஓசிஆர் பண்ணால் கூட சில நேரம் அது வந்து டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சிடும், சில எரர்ஸோட சில பிழைகளோட. ஓசிஆர் பண்ணி கூட டெக்ஸ்ட்டை எடுக்க முடியாத மாதிரி பேப்பர் கொடுத்துருக்கேன். பேப்பர் டிஜிட்டலைஸ் பண்ண முடியாது. டிஜிட்டல் கொடுத்த கேட்டால் கொடுக்க மாட்டேன், டிஜிட்டல் உனக்கு கொடுத்த ஹார்ட் காப்பியும் கூட ஓசிஆர் பண்ண முடியாது, இப்படியான டாஸ்க். அப்போ மொத்தமாக சேர்ந்து பண்ணால் மாத கணக்காக ஆகுங்கிற போது அவங்க வந்து ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. கர்நாடகா சென்ட்ரல் லோக்சபா சீட் அதை தேர்ந்தெடுத்து அதில் வந்து மொத்தம் கர்நாடகாவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 16 இடத்துல ஜெயிக்கிறதாக நாங்கள் கருத நாங்கள் 9 இடங்களாக தான் ஜெயித்தோம். 16 இடங்கள்லையும் ஜெயிக்க வாய்ப்பு இருந்தது, 9 இடங்கள்லாம் மிச்சம் இருக்குது 7 சீட்டு. இந்த 7 சீட்லையும் மொத்தமாக பண்ணுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால சந்தேகம் இருந்த எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருந்த இடத்துல எங்களுடைய வெற்றி பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் ஒரு தொகுதி எடுத்திருப்போம்னு சொல்லி கர்நாடகா சென்ட்ரல் தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலி ஆஸ் பர் டேட்டா காங்கிரஸ் வந்து 6,26,208, பிஜேபி 6,58,915, 32,207 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வென்றது. இது எலெக்ஷன் கமிஷன் சொல்ற ஒரு தகவல். சரி, அதை வச்சு உங்களை செக் பண்ணோம். அதுல ஒரு தொகுதி, இப்ப அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டாங்க, அது மகாதேவ்புராங்கிற தொகுதி. அந்த தொகுதியை பார்த்தா பாஜக இதுல மார்ஜின் பாருங்க, மெயின் டோட்டல் மார்ஜின்ல மொத்தமே 32,000 வாக்குகள் வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இப்ப அதை மறந்துடுங்க. மகாதேவ்புரா தொகுதிக்கு வரும். அந்த தொகுதியில காங்கிரஸ் வாங்கினது 1,15,586 சரியா, பிஜேபி வாங்கினது 2,29,632, 1,14,046 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த குறிப்பிட்ட தொகுதியில மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசம் பெற்ற பாஜக வெறும் 32,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்குது. அப்ப இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் என்ன நடந்தது, அப்ப அந்த சட்டமன்ற தொகுதியை தூக்கு, அதை எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த தொகுதியில மட்டும் 12,000 வாக்குகள் கிட்ட டூப்ளிகேட் ஓட்டு, ஃபேக் ஐடி, இன்வேலிட், அது மட்டுமே 40,000 பேர். அப்புறம் பல்கா ஒரே அட்ரஸ் இருக்க பல்கா இருக்க அந்த ஓட்டர்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு இருக்கும், 10,000 சொச்ச பேர். அதுலயே ஒண்ணு சொல்றாருல்ல, ஒரு 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 சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டுல வந்து அடுத்து அங்கதான் வர்றேன், 60 ஓட்டு 80 ஓட்டு இன்வேலிட் போட்டோஸ் 4,132 போட்டோஸே இல்லாம இப்படி கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் கிட்ட அவங்க எக்ஸ்ட்ரா இருக்குது. டூப்ளிகேட் ஓட்டு, இன்வேலிட் போட்டோ, அட்ரஸ், ஃபேக் அட்ரஸ் வந்து சொல்லியிருக்கிறா அப்படியே. சரியா, நம்பர் வந்து அதுலதான் முக்கியமானது. இப்போ பீகார்ல போய் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, உங்க அப்பன் பேரை சொல்றா, உங்க ஆத்தா பேரை சொல்லு, அவங்க பிறப்பு சான்றிதழ் கொடுன்னு பிஜேபி கேக்குது. இவங்க சேர்த்து இருக்கிற அந்த சில இடத்துல அப்பா பேர் இருக்கு. சரியா, உலகத்திலே இந்தியாவிலே ஏன் இவங்க சொல்ற 7 லோகத்திலையும் இப்படியான பேர் எவனாலே வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேர் சொல்றாங்க, ஒருத்தருடைய அப்பா பேரு ISDIHUG, இது ஒருத்தருடைய அப்பா பேரு. இன்னொருத்தருடைய அப்பா பேரு DFO IGA IDF, இது இன்னொருத்தர் அப்பா பேரு. இன்னொருத்தர் அப்பா பேர் கொஞ்சம் நீளம் HHGASJHDFA. இப்படி அப்பா பேர் இருக்கிறவங்க ரேண்டமா அடிச்சு விட்டு டக்கு டக்குன்னு அடிச்சு எவனோ டைப்பிங் கொடுத்துருப்பாங்க, அவன் இஷ்ட இதுக்கு அடிச்சிருக்கிறான். இப்போ வேற ஒருத்தரை செக் பண்றாங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எபிக் ஐடின்ட்டு EPIC ஐடி, அந்த ஐடி நம்பரை வச்சு செக் பண்ணா இந்த லோகத்தில் இந்த ஏதோ ராசியில இருக்கிறவன் அவன் இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம்னு ஒரு ஜோக்கு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஒருத்தன் பேர் வந்து ஆதித்யா ஸ்ரீவத்சவா. அந்த ஆள் கர்நாடகா பெங்களூர்லயும் ஓட்டு போடுறாரு, உத்தரப்பிரதேசத்தில் லக்னோலையும் ஓட்டு போடுறாரு, லக்னோல ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் வாரணாசிலையும் ஓட்டு போடுறாரு. ஒரே ஓட்டர் ஐடி. நீ கர்நாடகாவில் போய் திருட்டு வேலை பார்த்துருக்க, இது ஒண்ணு. இவர் பார்த்தாரா அல்லது இவருடைய பெயரை எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்தி கொண்டதா, பிஜேபி இதற்கு துணையாக நின்றதா, இது எல்லாம் விசாரணைக்கு உரியது. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் வந்து யோக்கியவான்னு சொன்னா இதெல்லாம் ஓப்பனா கொடுத்துட்டு செக் பண்ணடா, நான் பாத்துக்கிறேன், நான் உன்னுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், எனக்கு ஜனநாயகத்தை காப்பது என்னுடைய முக்கியமான கடமைன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்கணும், வரல அப்படிங்கிற பொழுதுதான் எலெக்ஷன் கமிஷன் இதுல A1 அப்படின்னு குற்றச்சாட்டு வருது.
இப்போ இந்திய கலாச்சாரத்திலே அப்படி ஒரு அப்பா பேர் வைக்க மாட்டாங்க, அதை நம்ம முடிச்சுக்கணும். பூத் நம்பர் 470 அங்க ஒரே அட்ரஸ்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல எத்தனை பேர் இருக்க முடியும்? சிங்கிள் பெட்ரூம்னா 4 பேர் 5 பேர் அவ்வளவுதான். அது கஷ்டப்பட்டு சிங்கிள் பெட்ரூம்ல சிங்கிள் ரூம்ல ஒரு 2 பேர் 3 பேர். இவன் தாராளம் பொங்கல் வீடு உண்டு, அப்படி குமைஞ்சிட்டு கிடப்பாங்க. அதுல ஒரு 10 பேரும் கூட வச்சுப்போம். ஒரே வீட்டுக்குள்ள மட்டும் 80 பேர் இருக்கு. 80 பேருங்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா கொடுத்தது பேப்பர் இருக்குல்ல, அதுல இருக்குது. குடும்பமா இருந்திருக்காங்க உள்ள. குடும்பம் எப்படி இந்த இங்க ஒரு 2 அடிக்கு ஒரு தளம் 3 அடிக்கு ஒரு தளம் அப்படி படுத்து இப்படியா அடுக்குமாடியா இருக்கு. பார்சலா வச்சிருந்தா கூட இவ்வளவு வைக்க முடியாது. பணத்தை கூட ஒரே அந்த 1 ரூம்ல வந்து 80 பணத்தை அடுக்கி வைக்க முடியாது ஃபர்ஸ்ட். சரியா? பணம் கூட அப்படியே அந்த இடத்துல 80 வாக்காளர்கள் அங்க இருப்பதாக அங்க போய் காங்கிரசனுடைய இந்த பிரதிநிதிகள் போய் செக் பண்ண போனா அங்க அடிக்க வந்திருக்கிறாங்க. இதையும் அவர் சொல்றாரு. பூத் நம்பர் 791 46 பேர், அது சிங்கிள் ரூம். அதுலயும் வேற வேற ஃபேமிலி. இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விருந்தோதி பேசும் பொழுது ஒரு கம்யூன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 1 ரூமுக்குள்ள 76 46 80 இப்படியான கம்யூன் வாழ்க்கை வாழ்ந்ததாக தேர்தல் கமிஷன் சொல்லுது. வேற வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே ரூம்ல மொத்த ரூம்ல இருந்திருக்கிறாங்க. இது ஒன்னா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சாராயம் கேச்சர ஃபேக்டரி மாதிரி ஒரு இடம், அங்க ஒரு 67 ஓட்டு இருந்திருக்கு. அங்க போய் செக் பண்ணா எவனுமே இல்லை. அங்க ஒரு சிங்கு வேற கர்நாடகாவில் ஓட்டு போட்டிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது அந்த ஒரு கடைசியா லிஸ்ட் சொன்னார்ல, அந்த லிஸ்ட்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா ஃபேக் ஓட்டர்ஸ், ஒரே ஐடி ஒரே அட்ரஸ். இதுல வாக்களிக்கும் பொழுது சில நேரம் 18 வயசு கடந்து போயிட்டா ஃபார்ம் 6ன்னு ஒன்று போய் வாங்கி, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு நானும் ஓட்டு போட்டுக்கலாம்னா அவனுக்கு 15 அவர் ஓட்டு போட்டுக்கலாம் ஐடி ப்ரூஃப் கொடுத்து. மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் அபரிமிதமான செல்வாக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இளைஞர்கள் எல்லோரும் விரும்புறாங்க. உலக மத்தியிலையும் மோடிக்கு அவ்வளோ வரவேற்பு, இந்தியாவிலையும் மோடிக்கு அவ்வளோ வரவேற்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்தியாவில் ஃபார்ம் 6 வாங்கி கர்நாடகாவில் அந்த ஒரு இளைஞராக அடுத்த 2030 வரைக்கும் இந்தியாவை ஆள போறாரு, இந்தியா வல்லரசாக்க போற மோடிக்கு வாக்களித்தே ஆக வேண்டும் என்று ஒரு இளைஞர் முடிவு பண்றாரு. அந்த இளைஞருக்கு வந்து அந்த இளைஞர் 2 இடத்துல ஓட்டு போடுறாரு. அவரு 19/9/2023 ஒரு இடத்துலையும் 31/10/2023 இன்னொரு இடத்துலையும் ஓட்டு போடுறாரு. அந்த இளைஞர் ஃபார்ம் 6ங்கிற ஆப்ஷனை வச்சு மோடி மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பிரியம், எப்படியாவது கூடுதலா 4-5 ஓட்டு கூட போடணும் அப்படின்னு கூட ஓட்டு போடுறாரு ஃபார்ம் 6 வச்சு. அந்த ஓட்டு போடுற இளைஞர் வயசு வந்து 70 வயசு. அந்த இளைஞரோட பேர் வந்து ஷகுன் ராணி. 70 வயசுல முதல் முறையா வாக்களிக்க போறாங்கன்னு சொல்லி இவங்க புருடா விடுறாங்க. இப்ப இந்த புருடாவை தான் அவர் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஹரியானா எலெக்ஷன்லையும் கூட மொத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் தோற்ற அந்த வாக்கு விகிதத்தை எடுத்துக்கிட்டா, வாக்கு நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டா 22,779 இவ்வளவுதான் வருது. இப்போ இவர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறாரு, நீ மொத்தமா பாஜக வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அல்லது பாஜக எதிர்ப்பாளர்கள் வென்று விட்டார்கள், பாஜக இந்த தேர்தலை திருடி இருக்கிறது, பச்சையா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு கொலைடா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த திருட்டு அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இப்ப நமக்கு வெளிப்படையா நம்ம ஒரு சாதாரண குடிமக்களா யோசிச்சு பார்த்தா, போன எலெக்ஷன் எல்லாத்துக்கும் டவுட் வந்துச்சு இல்லையா, இவன் திருடிடுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு தோணின காரணத்துல, ஆனா நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. ராகுல் காந்தி அவருடைய டீமை வச்சு மெனக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக என்ன செய்யணுமோ, இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது, இந்த ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் என்று சொல்லப்படுகிறது, இந்த எஜமானர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை மோடி வேணான்னு இந்த மக்கள் நினைச்சா மோடி போயிடுவார்னு சொல்லப்படுது. மோடி அப்படிதான் சொன்னாரு, ஹம் ஃபக்கீர் ஹே, நான் ஃபக்கீர், நான் வந்து ஒரு ஜோல்னா பையை தொட்டு நடந்து பின்னு. அவர் இந்தியாவின் ஜனநாயகத்தை அந்த ஜோல்னா பையில தான் வச்சிருக்காரு. அவர் தூக்கிட்டு ஒவ்வொரு நாடா நடந்து போய் ஒவ்வொரு நாட்டிலையும் அதானிக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வேலையை அவர் வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை, மக்கள் செல்வாக்கோடு வந்திருந்தால் ஒரு பிரதமர் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ட்ரம்ப் கிட்ட அடிச்சு பேசியிருப்பார், என்கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு. இப்போ அவரோட மக்கள் செல்வாக்கு இல்லைங்கிற போது மோடி பயந்திருப்பது, இந்த மோசடி வெளிவர தொடங்கியிருப்பது. ராகுல் காந்தி உண்மையிலேயே அவர் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற டாப் லெவல் ஆஃபீஸர்ல இருந்து கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் எல்லார்ட்டையும் சொல்றேன், நீங்க எவ்வளவு சீனியரா இருந்தாலும் சரி, இதே ஆட்சி நீடிக்காது, நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களை தேடி உங்களை வந்து நாங்கள் தண்டிப்போம். ஏன்னா நீங்க செய்யற துரோகம் அரசியல் சாசனத்துக்கு எதிராக செய்யற துரோகம், அரசியல் சாசனத்தின் மீது நடக்கிற ஒரு ஃப்ராட் ஏமாற்று வேலை, நாங்கள் உங்களுக்கு தண்டிப்போம்னு சொல்றாரு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் தானே முன் வந்து விளக்கம் கொடுக்கணும். அப்படிலாம் இல்லைன்னு நாம பேசிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் எந்த விளக்கம் வரல, எனக்கு தெரிஞ்சு உரிய விளக்கம் வராது. அவரு ஜுடிஷியரி தலையிடணும்
நீதிமன்றம் தலையிடணும். இப்போ வந்து நம்ம ரொம்ப போராடி தான் நமக்கு அந்த வாக்குரிமை வந்தது இல்லையா, அந்த வாக்குரிமை நமக்கு தெரியாம திருடுற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது ஜுடிஷரி, இப்போ ஜுடிஷரி பற்றி நிறைய விவாதம் இருந்தது. ஜுடிஷரி வந்து அதுவும் பக்க சார்பு இல்லாதது, அது நடுநிலையுடைய நடந்து கொள்ளும், அதுக்கு சாதி சார்பு கிடையாது. அது வந்து முன்னாடி இருக்கிறது யாருன்னே தெரியாம நீதி தேவதை வந்து கண்ணில் வந்து அந்த கருப்பு கயிறை கட்டிட்டு, கருப்பு பட்டி அந்த ரிப்பன் கட்டிட்டு அவங்க வந்து இந்த தராசை வந்து அப்படி பிடிச்சி நீதி வழுவாமல் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட விஷயத்துல உடனே தலையிட்டு, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி தேர்தல் வென்றது செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்தது இல்லை, அதுக்கு பிறகு எமர்ஜென்சி வந்தது, ஆனால் நீதிமன்றம் தலையிட்டது. இந்த விஷயத்துல இந்த எலெக்ஷன் தேர்தல் வெற்றி மோடிக்கு செல்லாது, மோடி பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான துணிச்சலோடு நீதித்துறை வரணும். நான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நீதித்துறை அப்படி வராது. நம்ம எதிர்பார்க்கிறோம், ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறோம், நாமளும் எதிர்பார்க்கிறோம். ஆனா மக்கள் மோடி வென்றது செல்லாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இப்ப என்ன நிரூபிக்கப்படுது இன்னும் மேலும் மேலும்னா, மோடி வீழ்த்த முடியாதவர் அல்ல, ஆல்ரெடி வீழ்த்தப்பட்டவர் தான். அவர் வீழ்த்தப்பட்டவர், தோத்து போய் தோத்தாங்குழி வேலை பார்த்து அவர் மேல அவர் வந்து பிரதமராக உட்கார்ந்துருக்கிறாரு. மோடி வீழ்த்தத்தக்கவர். நாம் இன்னும் நம்பிக்கையோட எல்லா மக்களும் ஒன்று திரண்டு, ராகுல் காந்தி ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்காரு, எல்லா எதிர்கட்சிகளும் இந்த வேலையை செய்யணும். 2019 தேர்தலே கூட 2,70,00,000 ஓட்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா விழுந்திருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் இருக்குது. 370 தொகுதிகளில் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா தானே விழுந்திருக்குது. மக்கள் வந்து இந்த ஜனநாயக கடமையை எக்ஸ்ட்ரா ஆட்டி இருக்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. யார் ஓட்டு போட்டாங்கன்னா அவனோட கருத்து வச்சு தானே இது. நீங்க பீகார்ல இந்த பின்னணியிலேருந்து பீகாரை பார்க்கும் பொழுது, பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடக்குது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது பேர்ல வந்து 70 லட்சம் பேர்கிட்ட அந்த வாக்காளர் பட்டியலிருந்து ஆளை நீக்கணும். இதெல்லாம் ராகுல் காந்தி சொல்றாருங்க. மகாராஷ்டிரால எலெக்ஷன்ல எப்படி முறைகேடு ஆயிடுச்சு, மத்திய பிரதேசல ஆயிடுச்சு, டெல்லியில ஆயிடுச்சு, மகாராஷ்டிராவில் மட்டுமே 1 கோடி ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்க தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கையை குறித்து பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் நாங்க இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றோம். அங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒழுங்கா ஃபார்ம் கொடுக்குற தேதியை ஒழுங்கா கொடுக்கல, 70 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுவும் முறைகேடு அப்படின்னு தான் நம்ம இந்த சென்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு முறைகேடு. கர்நாடகால புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் மட்டும் இல்ல, ஒரு கட்சி முறைகேடு செய்யும், அதை பார்த்துருக்கோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க முறைகேடு செய்வாங்க. எலெக்ஷன் கமிஷனே முறைகேடு செய்யறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வாகனத்துல இருந்தா வந்துச்சு, அவங்களுக்கு கண்டெம்ப்ட்லாம் நமக்கு கிடையாது. நீ இஷ்டத்துக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு மேல அங்க ஆளை நியமிச்ச முறை, அந்த முறையிலேயே வந்து முறைகேடு இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனர் வந்து தன்னுடைய எஜமானருக்கு வேலை பார்த்திருக்கிறார். அவர் மக்களை எஜமானராக கருதவில்லை. மோடி பாஜக கும்பலை அவர்கள் எஜமானராக கருதுகிறார்கள். அதனாலதான் இந்த முறைகேடை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேரத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன வந்தது, ஜோசப் ஸ்டாலின் அவர் வந்து ஹிட்லர் குறித்து சொல்லும் பொழுது, பழைய பாணியில் ஆட்சி செய்ய முடியாத பொழுது ஃபேசிசம் தலை தூக்கும். அது வரலாற்று தேவை. முதலாளித்துவம் வந்து அப்படி ஆட்சி செய்ய முடியலன்னா வேற வழியெல்லாம் கையெடுக்கும். மெல்ல பாருங்க, பீகார்ல வந்து யார் வாக்காளருங்கிற இடத்துல இருந்து நகர்ந்து யார் குடிமக்கள்னுங்கிற இடத்துக்கு நகர்ந்து நம்மளை வந்து எல்லாரும் இந்திய மக்களை ப்ரூவ் பண்ற இடத்துக்கு தள்ளுறாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணிக்காமீங்க அப்படின்ட்டு. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், முக்கியமான காலகட்டம். ராகுலின் தலையீடு முக்கியமானது. எதிர்கட்சியினர் எல்லாருமே அதில் தலையிடணும். இவ்வளவு தூரம் நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட மோடி பக்தர்களாக இருக்கிறவங்க, நான் கட்சிக்காரங்களை சொல்லல, பொதுவாக மோடி மேல ஒரு பற்று உள்ளவர்கள், மோடி நல்லவர், நான் பிஜேபியை நான் ஏற்கல, ஆனா மோடிக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தவறுகள் நடந்திருக்கும், கட்சிக்காரங்க செஞ்சிருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கோம், ஆனா மோடி நல்லவர், மோடி இந்த மாதிரி தவறுகளுக்கு துணை போக மாட்டாரு, விஷயம் வெளியே வந்துருச்சு இல்ல, மோடி உடனே நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு நம்புறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இறை பக்தி ஓகே, சரி, மோடி பக்தி கூட இருக்கட்டும். மோடி வந்து மந்திரம் பண்ணுவாரு, தந்திரம் பண்ணுவாரு, வானத்தை வில்லா வளைப்பாரு இப்படின்னு கூட அந்த பக்தர்கள் நம்பி கொண்டு இருக்கட்டும். ஆனா அந்த பக்தர்கள்ட்ட ஒருவேளை நம்ம ஊர்ல அந்த கண்ணகி இதெல்லாம் படிக்கிறோம்ல, அதுல கண்ணகி வந்து அவங்க போயிட்டு அரசவையில் நின்று கேள்வி கேட்டோன்னே அரசர் வந்து ஐயோ நான் நீதி வழிவிட்டேன்னு சொல்லி அவர் வந்து செத்து போனாருன்னா படிக்கிறோம்ல, அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கல. மோடி வந்து இதுல குறைந்தபட்சம் ராஜினாமா செய்யணும். அவர் வந்து குஜராத் எலெக்ஷன்ல 2002 குஜராத் எலெக்ஷன்ல பைப்போல்ல தான் ஜெயிக்கிறார் அந்த இடைத்தேர்தலில். அதுக்கு முன்னால எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா அப்படின்னா அவர் எதுக்கு முன்னாலும் ஜெயிச்சதில்லை. ஏன் ஜெயிச்சதுன்னா எலெக்ஷன்லேயே போட்டிட்டதில்லை. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. மோடி, அமித்ஷா இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது முறைகேடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் என்னுடைய புரிதல். குஜராத்தில் அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன வரணும், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருக்காரு. 1987 வாக்கில் அவர் வந்து எச் ராஜா மாதிரி தேசிய செயலாளர், அவ்வளோதான் சரியா.
அங்கே இருந்துட்டு அப்புறம் லோக்கலில் பார்ட்டி ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு லோக்கலில் வேலை பார்க்குறது, அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு உள்ளும் புறமா டெல்லிக்கு போகிறது இங்கே வருது, டெல்லிக்கு போகிறது இங்கே வருது அப்படி இருந்திருக்காரு. அப்போது அங்கே இருந்த முதலமைச்சராக இருந்த பேர் கேசுபாய் பட்டேல். அந்த கேசுபாய் பட்டேல் எந்த கட்சிக்காரரு? அவரும் பிஜேபிக்காரரு. இவர் எந்த கட்சிக்காரரு? இவரும் பிஜேபிக்காரரு. பிஜேபியில் இருந்துக்கிட்டு பிஜேபி தனக்கு முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை பற்றிய நெகட்டிவான விவரங்களை ப்ரெஸ்ஸுக்கு எதிர்கட்சிகளுக்கு லீக் பண்ணுறாரு. யார்? மோடி. லீக் பண்ணது மட்டும் இல்லை, வினோத் மேத்தா நினைக்கிற அந்த பத்திரிகையாளர் அவுட்லுக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவுட்லுக் பத்திரிகை அலுவலகத்திற்கு அவர் சொல்றாரு, அவுட்லுக் பத்திரிகை அலுவலகத்திற்கு கேசுபாய் பட்டேல் பற்றின ஆவணங்களை கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு போனவரே மோடி தான் அவருடைய வெர்ஷன். இப்படி ஒரு பதவி வெறி நோக்கம் அது இருந்த காரணத்தினால அந்த கட்சியிலே முதலமைச்சராக இருந்தவரை கீழே இறக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்க, கேசுபாய் பட்டேலுக்கு அங்கே லோக்கலில் ஒருத்தர் இருக்கிறாரு. கேசுபாய் பட்டேலும் சங்கர் சிங் வாகேலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கும் இவருக்கும் அந்த கேசுபாய் பட்டேலுக்கும் ஒரு சண்டை. இந்த சண்டை கடையில் இவர் என்ன எடுக்கிறாரு, கேசுபாய் பட்டேல் பக்கம் எடுக்கிறாரு மோடி. ஆனால் இந்த பிரச்சனை கடையில் இது ஒரு தேசிய செயலாளர்கிட்ட நீங்கள் ஒரு சைடு எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் திரும்ப டெல்லிக்கு கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு போனதுக்கு பிறகு அங்கே போயிட்டு அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அருண் ஜேட்லி இவங்கெல்லாம் நெருக்கமாகிட்டு கேசுபாய் பட்டேல் நல்லவர் இல்லை, அவர் நிர்வாகம் பண்ணது இல்லை அப்படின்னு காதில் ஓதிக்கிட்டே இருக்கார். இந்த காலகட்டத்தில் தான் குஜராத்தில் பூகம்பம் வந்து தெரியுமா, அந்த பூகம்பம் வந்ததுக்கு பிறகு அந்த மீட்பு பணிகளில் ஒழுங்காக ஈடுபடலைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்த இவரும் கூட அப்படியான விஷயங்களை சொல்ல இவரை நவுத்தி வச்சுட்டு மோடி அங்கே சிஎம்மாக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். வழக்கமாக மன்மோகன் சிங்கை அப்பாயிண்ட் பண்ணின்னு சொன்னாங்கல்ல, மோடியே அங்கே சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் தான். அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு தொகுதியில் நிற்க விரும்புகிறார். அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஒரு பேர் வந்து ஹரேன் பாண்டியா ஒரு பிராமின். அவருக்கு வந்து அங்கே இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு உண்டு. அந்த இடத்துல நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து முடியாது, யங் காரியகர்த்தா, ஒரு இளைஞராக இருக்கிற காரியகர்த்தா கொடுக்கணும், உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வந்து கட்சிக்கு விசுவாசமான ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. அது வந்து மோடிக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருக்குது. இதுக்கிடையில் ஒரு பைப்போலில் நின்று அவர் எவனா சிஎம் ஆகிட்டாரு. இப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கணும், இன்னொரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும். ஒரு 16,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார், சரியா, அந்த ஃபர்ஸ்ட் பைப்போலில். அதுக்கு பிறகு குஜராத், அந்த கோத்ரா இன்சிடென்ட், குஜராத் கலவரம், 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் கொலை செய்யப்படுவது. அதுக்கு பிறகு ஒரு இந்த மனித உரிமை ஆணையம் மாதிரி ஒரு விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில் இவர் போயிட்டு ஹரேன் பாண்டியா இவர் போலீஸ்ட்டு சொல்லி இந்துக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும் என்று மோடி சொன்னார்னு ஹரேன் பாண்டியா போய் அந்த இதில் சொல்கிறாரு. சொன்னதாக இவருக்கு தகவல் வந்த உடனே ஹரேன் பாண்டியாவை குறி வச்சுட்டாங்க. ஹரேன் பாண்டியாவை கட்சியிலேருந்து ஓரம் கட்டுறாங்க. 2002 திரும்ப இவர் என்ன பண்ணுறாரு, என் மேலே நம்பிக்கை போயிடுச்சு, இந்த கலவரத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க. குஜராத் கௌரவ யாத்திரையில் குஜராத்துடைய மானத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு போயிட்டு ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அந்த எலெக்ஷனில் ஹரேன் பாண்டியா கட்சியின் மூத்த ஒரு தலைவர்கள் ஒருத்தர், ஐ ஹோம் மினிஸ்டராக கூட இருந்தார் நினைக்கிறேன், அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஹரேன் பாண்டியா திடீர்னு ஒரு ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்பினுடைய தாக்குதலால் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் வந்து அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால சராபுதீன் ஷேக் இவங்களுடைய கைகளும் இருக்குது, மோடி அமித்ஷாவுடைய கைகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பெரிய ஆட்கள்ல ஒரு ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ல மோடியினுடைய சிபாரிசின் பேர்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர்றாரு. ஒரு பெரிய வியாபாரி ஃபேமிலி அவர். இவர் திரும்ப என்ன ஹோம் மினிஸ்டரா வர்றாரு மோடியினுடைய ஆட்சியில். கிட்டத்தட்ட 12 போர்ட்ஃபோலியோ யாரு மோடி ஆட்சியில் வந்து இவங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவங்க வரிசையா என்ன நடக்குது, சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் என்ன சொல்லி அவர் வந்து சொராபுதீன் ஷேக் வந்து அவர் ஒரு தீவிரவாதி, அதனால அவரை வந்து கொலை செய்ய வேண்டியதாயிடுச்சு அல்லது என்கவுண்டர் செய்ய வேண்டியதாயிடுச்சு, தவிர்க்க இல்லாமல் வழக்கமாக என்கவுண்டருக்கு எல்லாரும் சொல்ல காரணம் மாதிரி. அது 2005 சரியா. 2002 வந்து குஜராத் கலவரம் நடக்குது, திரும்ப எலெக்ஷன் கலைச்சி விட்றாங்க, ஆட்சிக்கு வர்றாங்க. 2003 வாக்கில் ஹரேன் பாண்டியா இறந்து போகிறாரு. ஹரேன் பாண்டியா இறந்து போனதற்கு பிறகு 2005 சொராபுதீன் ஷேக் இறந்து போகிறாரு. இதுக்கு இடையில 2004 இஸ்ரத் ஜஹான்கிற 19 வயது கல்லூரிக்கு செல்லும் பெண், அந்த பெண் இறந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சொராபுதீன் ஷேக் இறக்குறாரு. சொராபுதீன் ஷேக் கூட கௌசர் பீங்கிற அவருடைய மனைவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டு அந்த பெண்ணுடைய உடல் ஆதாரங்களை மறைப்பதற்காக எரிக்கப்பட்டதுன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் அந்த சொராபுதீன் ஷேக் என்கவுண்டரில் முக்கியமான சாட்சியாக இருந்த துல்சி ராம் பிரஜாபதி அப்படிங்கிற நபர் 2006 படுகொலை செய்யப்படுகிறார்.
அதுவும் எப்படி நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் லோயா, இந்த குறிப்பிட்ட கேஸ்லாம் நடக்குது, அமித்ஷா வந்து தடிப்பார் பண்றாங்க, நீ குஜராத்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. குஜராத்ல இருந்து அங்க போயிடுறாரு, எங்க போயிடுறாரு, டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி தலைமையோட மோடி மாதிரியே கட்சி தலைமை நெருக்கம் காட்டுறது, யூபிக்கு போறது, யூபியில் சில சோசியல் இன்ஜினியரிங் வேலையை செய்யறது, இதெல்லாம் அங்கிருந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு லோயா கேஸ் வருது. இதுக்கு இடையில இந்த சொராபுதீன் ஷேக் என்கவுண்டரு, துல்சிராம் பிரஜாபதி என்கவுண்டரு, இசர் ஜஹான் என்கவுண்டர், இது எல்லாத்துலேயும் இவருடைய பெயர் வந்ததுனால தான் இவர் கொஞ்ச நாள் ஜெயில் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறைப்படுத்தப்பட்டதுக்கு வந்து காங்கிரஸ் பழி வாங்குதுன்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போறாரு, டெல்லியிலிருந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, மோடி மே மாதம் வந்தார், மே மாதம் ஆட்சிக்கு வர 2014 டிசம்பர் மாதம் அமித்ஷா நிரபராதி ஆயிட்டார். மேலேருந்து 6 மாசத்துல அவர் நிரபராதி ஆயிட்டார், விடுவிக்கப்பட்டார். சிபிஐ வந்து ஒன்றும் இல்லை, அவர் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி விட்டுடுச்சு. இதுக்கு இடையில இன்னொன்று நடந்துச்சு. இதுக்கு இடையில இவருடைய வழக்கு தொடர்பான தீர்ப்பு வழங்க வேண்டியது ஜஸ்டிஸ் லோயா. அந்த லோயாவுடைய வெர்ஷன் அப்படின்னு வெளியே சொல்லப்படுறது என்னன்னா, லோயா கிட்ட நீங்கள் கொஞ்சம் அப்படி நமக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும், லோயா வந்து அப்படிலாம் இல்லை, சட்டப்படி தான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லப்பட்டதாகவும் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லோயா வந்து இல்லை, நான் சட்டப்படி தான் தீர்ப்பு சொல்லுவேன், தர்மப்படிலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது, உன் தர்மப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சரி நீ சட்டப்படி தீர்ப்பு கொடு, உன்னை தர்மப்படி நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லோயா வந்து மர்மமான முறையில் இருந்து விட்டார். இவ்வளவு பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி குறிப்பிடுகின்ற இந்த குற்றச்சாட்டு அது வந்து சின்னது அப்படின்னு தோணுது. ஒரு முறைகேடாக இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக சொல்லப்படுகிற செட்டப்ல இவர்கள் ஆட்சி பறிப்பு வேலைகளை செய்திருக்கிறார்கள். உள்ளிருந்தே ஆட்சியை இந்த இன்ஸ்டிடியூஷனை கைப்பற்றுகிற வேலை செஞ்சிருக்காங்க. ராகுல் காந்தி முன்னாடியே சொன்னார், நாம வந்து ஒரு கட்சியை எதிர்த்து போராடல, நாம இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிர்த்து போராடுறோம், இந்த இன்ஸ்டிடியூஷனை கைப்பற்றி வச்சிருக்கவங்களுக்கு எதிராக போராடுறோம். ஒருவேளை பாஜகவை வீழ்த்தினாலும் கூட நெடுங்காலம் நாம் போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதர பல்வேறு அறிவுஜீவிகள் அதான் சொல்றாங்க. இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த எக்ஸ்போஸ் அது சொல்றதும் அதுதான், மிக ஆபத்தான கும்பலிடம் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு தான் தோணுது. மக்கள் தாமே முன் வந்து இந்த விஷயங்களை கருத்து சொல்லணும், நிறைய வெளியில பேசணும், பரப்புரை செய்யணும். இல்லை நாங்கள் ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, நாங்கள் ஓட்டு போட தான் செய்வோம்னா எலெக்ஷனே இருக்காது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒன் நேஷன் உனக்கு எதுக்கு எலெக்ஷன் அப்படிங்கிற காலம் வருவதற்கு முன்னால் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அதுதான். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.